வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன, எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சவுதி அரம்கோ சிபிடி கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். வெல்லிங்லேயும் என்டிட்லேயும் என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்னு. இன்னைக்கு ஒரு 20 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, மென்ஷன் எஸ்எஃப்ஏ நம்பர் ஃபார் E8018 எலக்ட்ரோட். E8018 எலக்ட்ரோட் எந்த எஸ்எஃப்ஏ நம்பரில் வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்எஃப்ஏ 5.1 5.4 5.5 5.3. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் 5.5ல் தான் E8018 வரும். ஸோ எஸ்எஃப்ஏ நம்பர் 5.5. அடுத்து பார்த்தீங்கன்னா, வாட் வில் பி யுவர் ஆக்ஷன் இஃப் எ ஜாயிண்ட் கட் அட் சைட் அண்ட் ரீபெவல்ட் அண்ட் கோயிங் ஃபார் ஃபிட்டப். இப்போது சைட்டில் நீங்கள் ஒரு ஜாயிண்ட் சரிங்களா, ஜாயிண்ட் கட் பண்ணுறாங்க, கட் பண்ணி ரீபெவல் பண்ணுறாங்க, அதை ஃபிட்டப் பண்ண போகிறாங்க. ஸோ என்ன நீங்கள் பார்ப்பீங்க, உங்களோட ஆக்ஷன் என்ன அதில் செக் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெவலை நம்ம பிடி பார்ப்பாங்க. ஸோ எதுவும் லேமினேஷன் இருக்கா அந்த ரீபவல் ஏரியாவில், அதே மாதிரி எதுவும் உங்களுக்கு டிஸ்கன்டினியூட்டிஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். ஃபிட்டப் பண்ணுறதுக்கு முன்னாடி ரீபவல் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இது பார்க்கணும் சரிங்களா. ஸோ அதான் ஆன்சர் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா, why it is mandatory to conduct performance test for welding operator. வெல்டிங் ஆப்ரேட்டருக்கு ஏன் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணணும், அதோட முக்கியத்துவம் என்ன, ஏன் முக்கியமாக அது பண்ணுறோம் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எதுக்கு பண்ணுறாங்க, அவங்க ப்ராப்பராக ஒரு குட் குவாலிட்டி வெல்ல ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா, அவங்களுக்கு கேப்பபிலிட்டி இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம் சரிங்களா. அதுதான் ஆன்சர் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், டு ஃபைண்ட் த இன்டர்னல் எபிலிட்டி ஆஃப் த வெல்டர், டு அவால்வேட் ஆப்ரேட்டர் மெக்கானிக்கல் எபிலிட்டி டு ஆப்ரேட் த வெல்டிங் மிஷின்ஸ் ப்ராப்பர்லி. ஆப்ஷன் சி பாருங்கள், பர்சன் யூஸிங் a material joining process to produce sound joint. In operator performance qualifications, the basic criteria is to determine the ability of the operator to properly operate the equipment to produce the sound weld. So option D தான் கரெக்ட் சரிங்களா. ஒரு ஆப்ரேட்டரோட எபிலிட்டியை நம்ம பார்க்கறது, அது போக அவரால் ஒரு குட் குவாலிட்டி வெல்ல ப்ரொடியூஸ் பண்ண முடியுதா பை ஆப்ரேட்டிங் த எக்யூப்மெண்ட். ஸோ அதை நம்ம செக் பண்ணுறது தான் இந்த வெல்டர் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் சரிங்களா. ஸோ இதனால தான் வெல்டரோட கேப்பபிலிட்டியை நம்ம செக் பண்ண முடியுது. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா, வாட் வில் ஹேப்பன் டு த வெல்ட்மெண்ட் இஃப் யூனிஃபார்ம் ஹீட் வில் நாட் பி ஜென்ரேட்டட் த்ரூ அவுட் த வெல்டிங் ஆப்ரேஷன். இப்போது ஒரு வெல்ட் மெட்டலில் நம்ம வெல்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு பேஸ்மெண்ட்டை வெல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஹீட் யூனிஃபார்மாக உங்களுக்கு ஜென்ரேட் ஆகலை, யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகலைன்னு வச்சுங்களேன், என்ன நடக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு ஹீட் ப்ராப்பராக ஒரு பக்கம் ஹீட் அதிகமாக இருக்கும், ஒரு பக்கம் கம்மியாக இருக்கும். ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஸ்டார்ஷன் நடக்கும் சரிங்களா. டிஸ்டார்ஷன் மெயின் டிஸ்டார்ஷன் தான் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஃப்ளாக் இன்க்ளூஷனா, அண்டர் கட்டா, அதுக்கப்புறம் பொரோசிட்டியா. ஸோ ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஹீட்டு யூனிஃபார்மாக ஜென்ரேட்டட் ஆகாமல் இருந்தாலும் இது வாய்ப்பு இருக்குது, ஆனால் இது கிடையாது சரிங்களா. மெயின் டிஸ்டார்ஷன் தான் இது மெயின் டிஸ்டார்ஷனாக தான் நடக்கும் சரிங்களா. ஸோ ஹீட்டு ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகலை அப்படின்னா டிஸ்டார்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்து localized area where the base metal surface has been melted due to
ஆக்சிடென்டல் ஆர்க் இனிஷியேஷன் லீட்ஸ் டு கிரிட்டிக்கல் டிஸ்கனெக்டிவிட்டி. தெரியாமல் ஆர்க் வந்து பேஸ் மோட்டாரில் வந்து உங்களுக்கு வந்து பட்டுருச்சு. ஸோ அந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு வந்து அந்த சர்ஃபேஸ் ஏரியாவில் வந்து மெல்ட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ அந்த டிஸ்கனெக்டிவிட்டி பேர் என்ன அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு தான் ஆர்க் ஸ்ட்ரைக். ஸோ அதான் வந்து ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒய் வி யூஸ்வலி நாட் ரெக்கமெண்டட் வெல் ஜாயின்ட் ஆன் கேல்வனைஸ்ட் மெட்டீரியல். ஸோ நார்மலாக வந்து கேல்வனைஸ்ட் மெட்டீரியலில் வெல்டிங் வந்து நாட் ரெக்கமெண்டட். ஏன் அப்படின்னா ஸோ கேல்வனைஸ்டு மெட்டீரியலில் வந்து ஜிங்க் வந்து கோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அது மெல்ட் ஆகி உங்களுக்கு வந்து வெல் பூலுக்குள்ளே வந்து போய் டிஃபெக்ட் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நாட் ரெக்கமெண்டட். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெல் ஜாயிண்ட் ஆன் galvanized steel has lesser strength than threaded joint. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா internal defect will appear after welding on galvanized joint. Galvanized coating will get damaged due to heat produced during the welding and all of the above. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா galvanized coating will get damaged due to heat produced during the welding. அது வந்து உள்ளே போய் உங்களுக்கு டிஃபெக்ட் அந்த மாதிரி உருவாக்கும். ஸோ அதனால் வந்து ஏன்னா வந்து ஜிங்க் இருக்குது பார்த்தீங்களா, ஜிங்க் வந்து ஈஸியாக மெல்ட் ஆகும். சரிங்களா? அதனால தான் வந்து நம்ம வெல்டிங் வந்து நாட் ரெக்கமெண்டட் ஆன் galvanized மெட்டீரியல். அடுத்து இஃப் எ வெல்டர் குவாலிஃபைட் ஆன் பிளேட் 3G பொசிஷன், வாட் பொசிஷன் ஹி வில் பி குவாலிஃபைட் ஃபார் ப்ரொடக்ஷன் ஜாயின்ட் வெல்டிங். ஸோ ஒரு வெல்டர் வந்து 3G பொசிஷனில் பிளேட்டில் வந்து குவாலிஃபை ஆயிருக்காரு. ஸோ அவர் என்னென்ன இதெல்லாம் வந்து ப்ரொடக்ஷனில் வந்து வெல்ட் பண்ணலாம், என்னென்ன பொசிஷனில் என்ன பார்த்தீங்கன்னா 3G அது பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் பொசிஷன். ஸோ ஃப்ளாட்டில் வந்து வெல்ட் பண்ணலாம். அதே மாதிரி அதை 1G அடுத்து 3Gயில் வெல்ட் பண்ணலாம். ஃபில்லட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டில் 1F 2F 3F அந்த மூணுலேயும் வெல்ட் பண்ணலாம். ஓகேங்களா? 1G 3G 1F 2F 3F. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் வில் பி த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜீமா அண்ட் ஜீட்டா. ஜீமாக்கும் ஜீட்டாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ ஜீட்டாவில் பார்த்தீங்கன்னா நான் கன்சூமபிள் எலக்ட்ரோட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஜீட்டாவில் ஜீமாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சூமபிள் எலக்ட்ரோட் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஜீட்டா ப்ராசஸ் அது மேனுவல் ப்ராசஸ், ஜீமா வந்து செமி ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ அதுக்கப்புறம் கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங் அதோடைய அப்ரிவேஷன். அதுக்கப்புறம் ஜிமாக் வந்து கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் ரெஃபரன்ஸ் கோட் யூ வில் சூஸ் ஃப்ரம் பிலோ லிஸ்ட் ஃபார் RT அண்ட் VT. VT விஷுவல் டெஸ்டிங், எவல்யூஷன் ஃபார் பிளான் பைப்பிங். பிளான் பைப்பிங்க்கு சரிங்களா எந்த ரெஃபரன்ஸ் கோட் வந்து யூஸ் பண்ணுவீங்க RT அண்ட் VT அதோடைய க்ரைட்டீரியா செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பைப்பிங், பிளான் பைப்பிங் இது வந்து ப்ராசஸ் பைப்பிங். ஸோ ASME B31.3 இந்த ஸ்டாண்டர்ட் தான் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் போலாரிட்டி ஸ்டாண்ட் ஃபார் ஸ்ட்ரெயிட் போலாரிட்டி டைரக்ட் கரண்ட் எலக்ட்ரோட் நெகட்டிவ். ஸோ அதை தான் வந்து குறிக்குது ஸ்ட்ரெயிட் போலாரிட்டி. ஓகேங்களா? அதே ஆன்சர். அடுத்து WPS WPQ PQR இஸ் அப்ரிவேட்டட் ஆஃப் below listed. ஸோ WPSனா என்ன, அதோட அப்ரிவேஷன் என்னன்னா வெல்டிங் ப்ரொசீஜர் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ WPQனா வெல்டர் பெர்ஃபார்மன்ஸ் குவாலிஃபிகேஷன், PQRனா ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷன் ரெக்கார்ட். ஸோ இதுதான் வந்து இதோடைய அப்ரிவேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த 3 மெயின் மெக்கானிக்கல் டெஸ்ட் ரெக்வயர்ட் ஃபார் ப்ரொசீஜர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் குவாலிஃபிகேஷன். ஸோ நார்மலாக பெர்ஃபார்மன்ஸ் குவாலிஃபிகேஷனுக்கு வந்து உங்களுக்கு வந்து பென் டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. சரிங்களா? பென் டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. பட் ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷனுக்கு வந்து 3 மெக்கானிக்கல் டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஒன்று வந்து டென்சைல், ரெண்டாவது வந்து பெண்டு, மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்பேக்ட் டெஸ்ட்.
சரிங்களா? இந்த 3 வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இது ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷனுக்கு, பெர்ஃபார்மன்ஸுக்கு பென் டெஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா, அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா ஃபார் ப்ராசஸ் பைப்பிங். ப்ராசஸ் பைப்பிங் பார்த்தீங்கன்னா, ஏஎஸ்எம்ஏ பி 32.3ல எம்பிஏ அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா வந்து எந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 344.3.2. ஸோ இந்த பேராகிராஃபில் வந்து இதோட அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த கிரைட்டீரியாவும் செக்ஷன் 8ல் உங்களுக்கு அந்த அப்பெண்டிஸ் 6ல் வந்து கொடுத்துருக்க கிரைட்டீரியாவும் ஆல்மோஸ்ட் சிமிலர். ஓகேங்களா? புரிஞ்சா? அடுத்து பார்த்தீங்கன்னா, அண்டர்கட் அக்செப்டன்ஸ் லிமிட் ஃபார் பிளான் பைப்பிங். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 mm உங்களுக்கு வந்து அண்டர்கட் வந்து அக்செப்டட். ஓகேங்களா? இது வந்து க்ரூ வெல்டுக்கு. இதுவே ஃபில்லட் வெல்டுக்கு வந்து 1.5 mm வந்து உங்களுக்கு வந்து அக்செப்டட் கிரைட்டீரியா வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா Q56, வாட் நாலேஜ் யூ மஸ்ட் ஹேவ் ப்ரியர் டு என்டர் த ஒர்க் சைட். இப்போது ஒர்க் சைட்டுக்குள்ளே போகிறீங்க. ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன நாலேஜ்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னா, சேஃப்டி தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு ஒர்க் பிளேஸில் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா சேஃப்டி வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அதோட நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். சரிங்களா? சைட் சேஃப்டி ரூல் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா, விச் எலமெண்ட் ஹேவ் மோர் எஃபெக்ட் ஆன் த ஸ்டீல் கேரக்டரிஸ்டிக்ஸ். கீழே வந்து உங்களுக்கு 4 எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது உங்களுக்கு வந்து மோர் எஃபெக்டிவ் ஸ்டீல் கேரக்டரிஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா கார்பன் தான். இப்போ கார்பன் அதிகமாகச்சுன்னா உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வந்து ஹார்ட் ஆகும், ஸ்ட்ராங் ஆகும், ஸ்ட்ரென்த்து அதிகமாகும். ஸோ இதில் கம்பேர் பண்ணும்போது இந்த கார்பனோட எஃபெக்ட் தான் வந்து அதிகமாக வந்து இருக்கும் ஸ்டீலில். ஓகேங்களா? அது கொஞ்சம் கூடினாலும் உங்களுக்கு ப்ராப்ளம். ஸோ அதை வந்து கார்பன் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இன் கிராஸ் கண்ட்ரி பைப்லைன் ஃப்ரம் வாட் பைப் டயமீட்டர் ஆன்வர்ட்ஸ் 2 welder deployed வெல்டிங் ஜாயின் ஃப்ரம் த ஆப்போசிட் டைரக்ஷன். கிராஸ் கண்ட்ரி பைப்லைனில் எந்த பைப் டயமீட்டரில் இருந்து 2 வெல்டர் வந்து வெல் ஜாயின் வந்து ஃப்ரம் ஆப்போசிட் டைரக்ஷனாக வெல்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா 16 இன்ச்லேருந்து நம்ம வந்து 2 வெல்டர் யூஸ் பண்ணி வெல்ட் பண்ணலாம். சரிங்களா? இந்த சைடு ஒரு வெல்டரும் அந்த சைடு ஒரு வெல்டரும் வெல்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, பேக்கிங் கேஸ் ஹெல்ப்ஸ் டு ப்ரிவெண்ட் ஆக்சிடேஷன் ஆஃப் மோல்டன் வெல் பூல். எஸ்ஸா நோவா? பேக்கிங் கேஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து ஆக்சிடேஷன் வராமல் தடுக்கும். சரிங்களா? ட்ரூ. ஓகேங்களா? பேக்கிங் கேஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இது பண்ணணும். ஓகேங்களா? ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை பை, டேக் கேர், see you, bye.